அவங்க என்ன தவறு, நீ எது தவறுமே செய்யாம வா அப்படின்னு சொல்லி தரல. வாழ்க்கையில 1000 தவறு வரதான் செய்யும். இதுல தவறு செஞ்சு நம்ம கற்று திருத்திக்கிட்டோம்னா வேற விஷயத்துல தவறு வரும், அடுத்த புது விஷயத்துல தவறு வரும். அதானே? தவறே செய்யக்கூடாதுன்னா எதையாவது செய்ய முடியுமா? யாராவது ஏதாவது செய்ய கற்றுக்க முடியுமா? முன்னேற முடியுமா? முன்னேற்றம் என்று வந்தாலே அங்க என்னதான் வரும்? பல தவறுகள் செஞ்சுதான் திறந்து மேல என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும். அப்ப என்னது, இது மாதிரி தந்திரமான வார்த்தைகள் முறிதுகளை என்ன செய்யறது? நிலம் பாவி. ஆனா பெரிய சேகுமார்கள் அவுலியாக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி உன்னை சொல்பவன் அவனை விட்டு நீ தூரமா ஓடி போயிருக்க. யார் உன்னை அல்லாஹ்வோடு நெருக்கமாக்குகிறார்களோ அவர்களோடு சேர்ந்தது, அமல்களோடு நெருக்கமாக்குபவன் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டான். அதை செய்ய இதை செய்ய அதை செய்யணும், இப்படி பண்ணணும், அவனை விட்டு நீ தூரமா போயிருக்க. இன்றைக்கு நாம விரும்பும் ஷேகுமார்களாக கௌஸ் நாயகம், ஷாஜா நாயகம், அபுல் ஹசன் ஷாஜலி நாயகம், இது போன்ற பெரும்பெரும் ஷேகுமார்கள் எல்லாம் இந்த போலி ஷேகுமார்களை எச்சரித்திருக்கிறார். உண்மையான ஷேகுமார்கள் யார் என்ற விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் போலிகள் தான் நிறைய இருக்குது, உண்மை குறைவாக இருக்குது. அந்த போலிகள் எல்லாம் சேர்ந்து உண்மையை ஒழிக்க பார்க்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. الرحم والكرم والعفو والرزق والأستغفر. सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पिरान सलासिल का, फिर नूरी का, फिर आरिफ का, फिर इमदाद का, या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा, बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணியமிக்க அல்லாஹ் ரசூல்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அல்லாஹ் ரசூல்களாக படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு விளக்கத்தையும் சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்கும் அடைவதற்குமான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எங்கும் நிறைந்து
நிரம்பி வழியக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவனுடைய முழுமை பெற்ற இறை தஜல்லியோடு காமில் மதுகரோடு நிஸ்பத்தை, தொடர்பை, பயாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் அல்லாஹ்வை திக்ரு செய்து திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தரிசனம் நமக்கு சதா நேரமும் எல்லா திசைகளிலும் கண்களை திறந்து பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தரிசனம் எங்கும் நிறைந்திருக்கிறது. கண்களை மூடி கல்விலே நினைத்தாலும் அங்கும் அல்லாஹ்வுடைய தரிசனம் தான். அல்லாஹ்வை தரிசிக்காதவர்கள் கண் இருந்தும் குருடர்கள். இந்த உலகத்தில் கோடான கோடி மனிதர்கள் இருக்கலாம், அவர்களெல்லாம் பார்க்கலாம். ஆனால் யார் அல்லாஹ்வை பார்க்கவில்லையோ அவர்கள் குருடர்கள். அல்லாஹ்வை யார் பார்க்கலையோ அப்போ அவர்கள் எதையும் பார்க்கவில்லை. நாங்கள் படைப்பை பார்க்குறோம், படைப்பையும் அவர்கள் பார்க்கவில்லை. அல்லாஹ்வை பார்ப்பவர்கள் தான் பார்வை உள்ளவர்கள். அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்பதே மனிதர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சாதாரண மனிதர்களை விட்டுவிட்டாலும் மார்க்க அறிஞர்கள்னு சொல்பவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அல்லாஹ்வை பார்க்க முடியுமா. இன்னும் ஷேகுமார்கள் என்று சொல்பவர்களும் அதில் பெருசாக ஆர்வம் காட்டுறதில்லை, மக்களை அதில் தூண்டுவதில்லை. எல்லோருக்கும் துனியா தான் பெருசாக இருக்குது. ஆனால் அல்லாஹ்விற்கு ஆசை, எல்லோரும் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், எல்லோரும் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை ஆசை, அல்லாஹ்வை மட்டுமே பார்க்க வேண்டும். எல்லோரும் யாரை மட்டுமே பார்க்கணும். அப்படி யார் அல்லாஹ்வை பார்க்கவில்லையோ அவர்கள் குருடர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? மன் கான ஃபீ ஹாதிஹி அஅமா. யார் இந்த உலகத்தில் இங்கே குருடாக இருக்கிறானோ, எவன் அல்லாஹ்வை பார்க்காத குருடனாக குருட்டு பயலாக இருக்கிறானோ, ஃபஹுவ ஃபில் ஆஹிரத்தி அஅமா. அவன் ஆகிரத்திலும் குருடனாக தான் இருக்கும். அல்லாஹ் பார்க்க முடியாது. வஅல்லு சபீலா. அல்லாஹ் தானேங்க பார்க்கல, தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இல்லை இபாதத்து செய்யணும். அல்லாஹ் சொல்றான் அவன் மிக பெரும் வழி கெட்டவன். அல்லல் யார் அல்லாஹ் பார்க்கலையோ அவன் என்ன கிடையாது, நேர் வழி பெற்றவன் கிடையாது. அவன் களிமா சொல்லியிருக்கலாம், தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், தலைகீழா நின்று உருளலாம், என்ன வேண்டுமானாலும் உருண்டு பிறண்டாலும் அல்லாஹ்வை நீ பார்க்கவில்லையா, நீ யார்? குருடன். நீ யார்? வழிகட்டவன். இப்போ அல்லாஹ்வை பார்ப்பது அது ஏதோ நம்ம போகிற போக்கில் என்னமோ செஞ்சால் செய்யலாம், செய்யாட்டி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அப்படி விடக்கூடிய விஷயம் இல்லை. கட்டாய கடமை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் அல்லாஹ் பார்வையை கொடுத்தது உலகத்தை பார்ப்பதற்காக அல்ல. யாரை பார்ப்பதற்காக? அல்லாஹ்வை பார்ப்பதற்காக தான் அல்லாஹ் பார்வையை கொடுத்திருக்கிறான். அதை யார் இந்த உலகத்தில் செய்யவில்லையோ அவனை பற்றி அல்லாஹ் சொல்றான் வழிகட்டவன். அந்த களிமா சொல்லியிருக்கிறனே, வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேனே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேனே, சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் சொல்றான் அதெல்லாம் சொல்லி நீ வழிகட்டவன். ஏன் நீ குருடன்? நீ யாரு? குருடன். இங்கே அல்லாஹ்வை பார்க்காதவனை அல்லாஹ் கியாமத் நாளில் உண்மையாக குருடனாகவே ஆக்கிடுவான். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. குருடனாகவே அல்லாஹ் எழுப்புவான். அப்போ அவன் கேட்பான், கால ரப்பி லிமா ஹஷரத்தனி அஅமா, எதுக்கு என்ன குருடனாகும்? வகத் குன்து பஸீரா, எனக்கு நல்லா இருந்துச்சு கண்ணு, நல்லா பார்த்துட்டு இருந்தனே, திரும்ப என்னை உயிர் கொடுத்து எழுப்பும்போது என்னை ஏன் நீ குருடனாக்குன? யார் கேட்பா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்காதவன், அல்லாஹ்வை தரிசிக்காதவன், அவனை அல்லாஹ் என்ன செய்வான்? குருடனாக எழுப்புவான். வேஸ்ட்டு, நீ என்னை பார்க்கலையே, உனக்கு எதுக்கு கண்ணு? இப்போ அல்லாஹ் கேட்பான், கால ரப்பி லிமா ஹஷரத்தனி அஅமா வகத் குன்து பஸீரா கால கதாலிக அத்தத்க ஆயாத்துனா. அல்லாஹ் சொல்லுவான், அப்படி தான் இந்த உலகத்தில் என்னுடைய அத்தாட்சிகள் வந்தது, நான் சீத்தக நீ மறந்து விட்டாய். கதாலிக்கு யௌம துன்ஸா. எனவே இங்கு இப்பொழுது நீ இன்றைய தினம்
நீ மறக்கடிக்கப்படுகிறாய். அதனுடைய விளக்கம் என்ன? இங்கே அல்லாஹ்வை பார்க்கல, அங்கே குருடனாக தான் இருப்பான். ஏன் குருடன்? அல்லாஹ் குருடாக்கல. அங்கேயும் அவனுக்கு எதுவும் தெரியாது. ஏனென்றால் அங்கே அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லாஹ்வை தவிர ஆகிரத் என்பது என்னதான்? அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு தான். அங்க இருப்பது யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அப்ப இங்க அல்லாஹ்வை பார்க்கல, வேற எதுவுமே இருக்காது. அப்புறம் எப்படி கணக்கு தெரியும்? அல்லாஹ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சும்மா இதெல்லாம் நம்ம பேசுறாங்களே, சும்மா சும்மா செஞ்ச செய்யலாம், செய்யட்டு போகலாம். ஒரு பக்கம் அதெல்லாம் தேவையில்லைங்க. தேவையில்லையா? எல்லாம் காட்டு. தேவையில்லை. தேவையில்லை. நான் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு என்ன பார்க்கறதுக்காக உனக்கு கண்ணை கொடுத்தா இது தேவையில்லைன்ற நீயே தேவையில்லாமல் போ. கதாலிகளையோ மட்டும் நீ மறக்கப்படுவாய். யாரும் உன்னை நினைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. நினைச்சு பார்க்கறது கூட யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அப்படி உன்னை நான் என்ன செஞ்சிருவேன்? அல்லாஹ்வுக்கு எவ்வளவு ஒருத்தங்க மேலே விருப்பம் வந்துட்டா அவன் என்ன நினைக்கிறது கூட தகுதி இல்லைடா. நினச்சி பார்க்கறது கூட அவன் என்ன செய்வான்? பார்க்கறது கூட எனக்கு இது கிடையாது. இல்லை பேசுறதுக்கு ஒன்று நினைக்கிறது கூட இது கிடையாது. சண்டை போடுறதுக்குலாம் நான் இல்லை. அப்போ வெறுப்புடைய உச்சகட்டத்தில் தான் என்ன சொல்லுவோம்? உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதுதான் மறக்கிறதுன்றது. அல்லாஹ் சொல்றான், நான் மறந்துடுவேன் உன்னை. நீ மறக்கடிக்கப்படுவாய், நீ மறக்கப்படுவாய் அப்படின்னா எவ்வளவு, அதாவது தண்டனை கொடுக்கறது கூட குறைவான வெறுப்பு தான். ஒரு பையனை சேட்டை பண்ணுறான் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? தண்டனை கொடுப்போம், அடிப்போம், திட்டுவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே வேலைக்கே ஆக மாட்டேன்னு போப்பா என்னது கடைசி கட்டம் தான் என்னது? அந்த மறந்து ஒன்றும் இல்லாமல் நினைக்கவே மாட்டேன் போ. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கதாலிக்கல் யௌம துன்ஸா. அது கூட இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லியிருக்கிறான், என்ன தண்டனை எல்லாம் சொல்லியிருக்கிறான். மறந்து கூட அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிக்கிறேன். எல்லாம் மறந்துட்டானே, நீ ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் நினைத்து கொண்டு இருப்பதால் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மறந்து விட்டால் அதை விட மிகப்பெரிய துர்பாக்கியம் ஒன்றுமே கிடையாது. இவங்க எல்லாம் தீனுடைய விஷயங்கள் எல்லாம் விளையாட்டா இருக்குது மக்களுக்கு. அதாவது எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு அரசியல் ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம், வரலாறு ஒரு பக்கம். தீனுன்னு சொன்னால் இந்த அதிகாரம், சில பேர் அதிகாரம், இறைவனுடைய அதிகாரத்தை உலகத்தில் நிலைநாட்டும். அதான் தீன். உலகத்தில் நிலைநாட்டுறது இருக்கட்டும், முதல்ல உன்னுடைய கல்வியில் நிலைநாட்டு. முதலில் அந்த இறைவனை உன்னுடைய பார்வையில் நிலைநாட்டு, உன்னுடைய சிந்தனையில் நிலைநாட்டு, உன்னுடைய கேள்வி, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய உணர்வுகளில் அந்த இறைவனை நிலைநாட்டு. உலகத்தில் நிலைநாட்டுறது அப்புறம். உனக்குள் இறைவனை நிலைநாட்டினாயா? அதுதான் முதல் கடமை. உலகத்தில் இறைவனுடைய ஆட்சியை நிலைநிறுத்தப்படும். இறை ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக மேஜலேசன் வரப்படும். இறை ஆட்சியை நிலைநிறுத்துறது இல்லை. அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறைவனை நிலைநிறுத்துறதுக்கு வர. ஒவ்வொரு உலகத்தில் இறைவனை என்னத்தை நிலைநிறுத்துறது? மனிதனில் இறைவனை நிலைநிறுத்தணும். மனிதன் தான் இறைவனுக்கானவன். இந்த உலகம் இல்லை. உலகம் இறைவனுக்கானதில்லை. இந்த உலகம் மனிதனுக்கானது. உலகம் மனிதன் தான் இறைவனுக்கானவன். மனிதனில் தான் இறைவனை என்ன செய்யணும்? நிலைநிறுத்தணும். உலகத்துல இறைவனுடைய ஆட்சி அதுதான் நமக்கு எல்லாம் பொறுப்பாக கொடுத்துருக்குறோம். இந்த இறையாட்சியை ரசூலுல்லாஹ் நிலைநிறுத்தினாங்க. அது எப்படி போயிடுச்சு? நிறைய அந்த ஜமாத்தே இஸ்லாமி, இந்த மாதிரி அந்த டாக்டர் இஸ்ரார் அகமது, இந்த மாதிரி அவர்கள் மட்டும் சூப்பர் முஸ்லீம், இவங்க இது மாதிரியான கூட்டங்கள், இவங்களாம் என்ன இறையாட்சியை நிலைநிறுத்த நமக்கு நல்லா பொறுப்பாக கொடுத்துருக்காங்க. ஓரளவு பல விஷயங்களில் தவறை தெளிவு பெற்று வந்துட்டாங்க. மற்றவங்களை விட பல விஷயங்கள் இதெல்லாம் தொழுதா போதுமா, நோம்பு வச்சா போதுமா, இதெல்லாம் இபாதத்துன்னு சொல்லி இது பண்ணால் போதுமா, அது போதாது. வேறு என்ன வேணும்? இறைவனுடைய ஆட்சி நிலைநிறுத்து. அது போதாது. ஆனால் என்ன வேணுன்றதுல பிரச்சனை இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த அதிகாரம், இந்த உலகத்தில் அதிகாரத்தை பெறுறதுக்கு தான் கஷ்டப்பட்டாங்க. எல்லா நபிமார்களும் அதிகாரத்தை பெறுறதுக்காக கஷ்டப்பட்டாங்க. ஆட்சி அதிகாரம் அது அவங்களுக்கு நோக்கமே இல்லை. அல்லாஹ், அதாவது இந்த குறியிலிருந்து எழுந்திரிச்சு வேற இன்னொரு குறியில விழுந்துருக்கு.
அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை தருவானாக, இலக்கத்தை தருவானாக. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தரிசித்தே ஆக வேண்டும், பார்த்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே பார்க்கக்கூடிய பார்வை பெற்றவர்களாக நாம் ஆகணும். எங்கு திரும்பினாலும் எனக்கு யார்தான் காட்சி தருவது? அல்லாஹ் தான் காட்சி தருகிறான். ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான், எங்கு திரும்பினாலும் அவன் முகம்தான். இதுக்கு மேல என்ன வேணும்? இல்லை, இந்த ஆயத்து பலகீனமான ஆயத்தா? இந்த ஆயத்துல என்ன அமல் செய்றீங்க? யார் அமல் செய்றீங்க? ஏதாவது அஜத் அமல் செய்றீங்களா? யாராவது பயன் செய்றீங்களா? யாராவது மக்களுக்கு சொல்லி தருவீங்களா? இந்த உம்மத்துக்கு எப்போ சொல்லி தருவீங்க? மக்தப்ல சொல்லி தருவீங்களா? பிள்ளைகளுக்கு சொல்லி தருவீங்களா? பெரியவங்களுக்கு சொல்லி தருவீங்களா? பெண்களுக்கு சொல்லி தருவீங்களா? யாருக்கு சொல்லி தருது? இன்னைக்கு பெண்கள் அப்படியே விஜய் வரான்னா நம்ம முஸ்லீம் புர்கா பெண்கள் அப்படியே குதிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு பார்த்துட்டோன்னு ஒரு அழுகை, பார்க்கலையே அப்படின்னு ஒரு அழுகை. உடனே சமுதாய தலைவர்கள்லாம் பெண்களுக்கு நம்ம சரியான தர்பியத்தை செய்யலை, இப்பதான் வருது உங்களுக்கு அறிவு. பெண்களுக்கு எந்த தீனை கொடுத்துருக்குறீங்க? அல்லாஹ் யாருக்குமே தீனை கொடுத்து அல்லாஹ்வுடைய அறிவை, அல்லாஹ்வுடைய தரிசனத்தை, அந்த தரிசனத்துடைய ஆர்வத்தை, இன்பத்தை இந்த உம்மத்துக்கு கொடுத்திருந்தா விஜயை தரிசிக்கணும்னு ஓடுவாங்களா? இந்த உம்மத்து ஓடுமா? இப்போ எதை கொடுக்கணுமோ அது கொடுக்கல. அப்போ பொண்ணுங்க ஓடுறாங்க, பசங்க ஓடுறாங்க, அவங்க ஓடுறாங்க, இவங்க ஓடுறாங்க. என்ன செய்ய போறீங்க? நம்ம ஹீரோ யாரு? அல்லாஹ். நம்ம ஹீரோ யார் தான்? நம்ம ஹீரோ யாருன்னே தெரியலையே, அதை நீங்க சொல்லி தரலையே. நம்ம ஹீரோவை ஒழிச்சு வச்சுட்டீங்களே. நம்ம ஹீரோவை பத்தி பேசுறதுக்கே உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது, கேட்கறதுக்கும் வாய் வர மாட்டேங்குது, நினைச்சு பார்க்கறது கூட வாய் வர என்னது மனசு வர மாட்டேங்குது. யாராவது பேசினாலும் இதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் எதுக்கு, இவ்வளவு தூரம் எதுக்கு, அப்படி எதுக்கு? அப்ப இது எவ்வளவு தூரம் போகுது, எவ்வளவு தூரம் போகுது, எப்படி பைத்தியமா இருக்குது? ஏன் அதுக்கு பைத்தியமா இருக்கிறாங்க? நீங்க அல்லாஹ்வுடைய பைத்தியமாக ஆகல. அல்லாஹ்வுடைய பைத்தியமாக ஆகணும்னு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? பைத்தியமாக ஆகக்கூடாது, பைத்தியமா இல்லை அப்படி லேசா இந்த பக்கம் வந்துட்டாலே கொஞ்சம் அல்லாஹ் ரசூல் எவ்வளவு ஆர்வமா பேசிட்டா, கொஞ்சம் அஜர்த்துட்ட ஏதாவது கேள்வி கேட்டுட்டா, ஏன்னா நீங்க ரூட்டு வேற மாதிரி போகுதுன்னா தொழுதுட்டா போதும், அவ்வளவுதான். தொழுதுட்டீங்களா? அப்புறமா கடையை பார்த்து போங்க, தொழிலை பார்த்து போங்க, வியாபாரத்தை பார்த்து போங்க, நிறைய சம்பாதிங்க, வீடு கட்டுங்க, வாசல் கட்டுங்க, எங்களையும் கவனிச்சுக்கங்க. நீங்க சம்பாதிச்சாதான் எங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்க பாட்டுக்கு அல்லா இல்லைன்னு உட்காந்துட்டேன். அப்படித்தான் உலமாக்கள் இருக்கிறாங்க, செயல்பாடுகளும் இருக்கிறாங்க. என்ன செய்யணும்? முறியதுகளை நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், வெளிநாட்டு போட்டோம், நல்லா தொழில் செய்யணும், நம்ம மாதிரி இங்கே போட்டோம். மிக மிக மோசமான நிலையில் இந்த சமுதாயம் இருந்துக்கிட்டு நினைச்சுக்கிறாங்க. தீனில் மோசமாக இருக்கிறோன்னு யாரும் சொல்றதே இல்லை. எல்லாம் சொல்றது துணியாவில் நமக்கு ஒரு எம்எல்ஏ கிடைக்க மாட்டேங்குது, ஒரு எம்பி கிடைக்க மாட்டேங்குது, ஒரு கலெக்டர் நமக்கு இல்லை, போலீஸ்ல நம்ம ஆளுங்க கம்மியாக இருக்கிறாங்க, டாக்டருங்க கம்மியாக இருக்கிறாங்க, இன்ஜினியருங்க கம்மியாக இருக்கிறாங்க, துனியா கம்மியாக இருக்குது. தீனெல்லாம் பல போல குறைஞ்சிருக்கு. சொல்றான் ஹஸிரத் துன்யாவல் ஆஹிரா. ஒன்று நீ காஃபிரா போயிரு, அல்லாஹ் வேணாம் ரசூலும் வேணாம், இந்த துனியா தான் எனக்கு வேண்டும், எனக்கு என்னதான் வேணும், துனியா தான் வேணும்னு காஃபிரா போயிரு, துனியானாச்சும் கிடைக்கும். ஆனா அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்னுடைய திருத்தூதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, வாயில சொல்லிக்கிட்டு நீ துனியா தான் பெருசு நீ போனால் உனக்கு துனியாவும் நாசமா போயிடும், ஆகிரத்தும் நாசமா போயிடும். துனியாவும் உனக்கு கிடைக்காது, ஆகிரத்தும் கிடைக்காது. அல்லாஹ் ஹஸிரத் துன்யாவல் ஆஹிரா. துனியாவும் நஷ்டமாகிவிட்டது, ஆகிரத்தும் நஷ்டமாகிவிட்டது. ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ. அதுதான் மிக மோசமான நஷ்டம். இறைவனை வேணாம், தீனை வேணான்னு போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறைவனை தரிசிப்பது ஒவ்வொரு மனிதனின் மீதும் என்னது கட்டாய கடமை. கட்டாயமாக இறைவனை மட்டுமே எங்கும் எதிலும் தரிசிப்பது மனிதன் மீது கடமை. அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். எங்களுக்கு என்னங்க எல்லாம் கண்ணு தெரியுது, கண்ணு தெரியுது, எல்லாம் சொல்றான், கல்வி தெரியல. உங்களுக்கு கண்ணு தெரியுது, கல்வி தெரியல. லா தஅமல் அப்சார். அவர்களுடைய கண்கள் குருடாகவில்லை.
இங்கே குருடா இருக்கிறவங்க அங்கேயும் குருடன்னு சொன்னால் இங்கே யார் எல்லாம் கண் தெரியுது, யார் குருடா இருக்கிறா எல்லாம் சொல்கிறான். இங்கே குருடன் நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுமா? லா தாமல் அபுசார், பார்வைகள் குருடாகவில்லை. வலாக்கின் தாமல் குலூபுல்லதி ஃபிஸ் சுதூர், நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய உள்ளங்கள் குருடாகிவிட்டது. உள்ளம் என்ன ஆயிடுச்சு? குருடாயிருச்சு. அதனால அல்லாஹ் கண்ணுக்கு தெரியல. அப்போ யாரெல்லாம் எனக்கு கண் இருக்குது, நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் சொல்லுவாங்க, அவங்களாம் பார்ப்பவர்கள் இல்லை, குருடன். யார் எனக்கு எதுவும் தெரியவில்லை, அல்லாஹ் மட்டும்தான் தெரிகிறான், அல்லாஹ்வை தவிர எதுவுமே தெரியவில்லை, அப்படி யார் சொல்கிறார்களோ அவர்கள்தான் பார்வை உள்ளவர்கள். அவர்கள் இங்கும் பார்வை உள்ளவர்களாக இருப்பார்கள், அங்கும் பார்வை உள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் அனைவரும் குருடர்களாக தான் இருப்பாங்க, குருடத்தான் இருப்பாங்க. எப்பொழுது அல்லாஹ்வை அவர்கள் விளங்கிக் கொண்டு, அல்லாஹ்வை புரிந்து கொண்டு, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அவர்களுடைய கல்வி திறக்கிறதோ அப்பதான் கண்ணு அல்லா திறந்து விடுவான். அப்பதான் அவர்கள் அனைத்தையும் பார்ப்பார்கள், அல்லாஹ்வையும் பார்ப்பார்கள், அல்லாஹ்வை கொண்டு அனைத்தையும் பார்ப்பார்கள். அல்லாஹ்வை பார்க்க வேண்டுமானால் வெறும் கண்கள் இருந்தால் போதாது, கல்வி வேண்டும். கல்வி இருந்தால், கல்வி என்ன குருடாகுதுன்னா என்ன? அல்லாஹ்வுடைய இர்ஃபான், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வை பற்றிய புரிதல், அதுதான் கல்வை திறக்கும். அந்த ஞானம் கல்விலே ஆழமாக இறங்க இறங்க கல்வு திறந்து, கல்வுடைய கண் திறந்து, கல்வு அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடியதாக ஆகும். ஆனால் அந்த ஞானத்துக்கே தடை போடுறாங்க. ஏதாவது ஒரு காரணம். இந்த வயசுலலாம் தேவையில்லை. நாளைக்கு சாக போகிறோம்னா இன்னைக்கு கற்றுக்கங்க. இந்த வயசுலேயே இப்படிலாம் இவ்வளோ தூரம்லாம் போகக்கூடாது. அதனால் அவுலியாக்கள் சொல்லுவாங்க, என்னுடைய செயல் நாய் மாதிரி சொல்கிறார் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்களை காட்டி இந்த வயசில் 10 வயசு 12 வயசு பிள்ளைங்களை காட்டி சொல்லுவாங்க, இந்த வயதில் இந்த பிள்ளைகள் அல்லாஹ்வை பற்றிய அறிவை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால், வயசானவங்களை காட்டி இந்த வயதில் அவர்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வார்கள். இந்த வயசுல ஆரம்பித்தா அந்த வயசுல தான் அறிந்து கொள்ள முடியும். ஆரம்பிக்கிறதே அந்த வயசுனா அப்புறம் எங்க போய் அப்படியே அறிந்து கொண்டாலும் 10 வயசுல ஆரம்பித்து 60 வயதில் வரை நாம் அல்லாஹ்வை அறிந்து கொண்டாலும் அல்லாஹ்வுடைய அறிவில் 100% கூட அறிந்தவர்களாக நாம் ஆக முடியாது. அவ்வளவு அல்லாஹ்வை பற்றிய அறிவு ஞானம் கடல் போன்றது. அப்படிப்பட்ட கடல் போன்ற ஞானத்தை கற்றுக்கொள்வதில் தடை வேணாம். சொல்றது யாரு? அஜர்த்து சொல்றது யாரு? ஷைഖ് சொல்றாரு, ஷைഖுமார்கள் சொல்றாங்க. உண்மையான ஷைഖுமார்கள் கற்றுக் கொடுக்கணும்னு துடிக்கிறாங்க. போலி ஷைഖுமார்கள் அல்லாஹ்வுடைய அறிவோ முஹப்பத்தோ இஷ்கோ காதலோ எதுவும் இல்லாத துனியாவுடைய மோகம் நிரம்பி இருக்கக்கூடிய ஷைഖுமார்கள் என்ன செய்யறது? இப்பெல்லாம் கற்றுக்கலாம். சும்மா என்ன செய்ய, இதுக்கு செய் வார இதுக்கு வியாபாரம் செய்ய, நல்லா சம்பாதிங்க. முறிதலுக்கு சொல்லித்தரதும் இல்லை, யாராவது முறிது கேட்டாலும் சொல்லித்தரது, அவர்களாகவும் சொல்லித்தரதில்லை, முறிதல் கேட்டாலும் சொல்லித்தரதில்லை. பல காரணங்கள். நீ என்ன திக்ரு கரெக்டாக செஞ்சுட்டியா? பாசம் பாசத்துக்கு சொல்லி கொடுத்தனேன், கரெக்டாக செஞ்சுட்டியா? என்னைக்கு கரெக்டாக செய்கிறது, என்னைக்கு தாலீம் கற்றுக்கிறது? தாலீம் வந்தால் தான் திக்ரே பூர்த்தியாகலாம். அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆகிட்டியா? நீயே பாவி, எவ்வளோ பாவம் செய்கிற? அப்படி சரி, அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இப்படி பாவமே செய்யாத உத்தமர்கள் ஆயிடுவாங்க. பாவம் என்பது அவர்களுடைய நிலைகளுக்கு தகுந்த மாதிரி மாறுமே தவிர பாவமே அற்றவர்களாக யாரும் ஆக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்லு பனி ஆதம கத்தாவூன், எல்லா மனிதர்களும் ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் பாவம் செய்பவர்கள் தான். பாவம் என்ன? தவறு. நீ எந்த தவறுமே செய்யாம வா அப்படின்னு சொல்லி தரேன்னா வாழ்க்கையில 1000 தவறு வரத்தான் செய்யும். இதுல தவறு செஞ்சு நம்ம கற்று திருத்திக்கிட்டோம்னா வேற விஷயத்துல தவறு வரும், அடுத்த புது விஷயத்துல தவறு வரும். அதானே? தவறே செய்யக்கூடாதுன்னா எதையாவது செய்ய முடியுமா? யாராவது எதாவது செய்ய கற்றுக்க முடியுமா? முன்னேற முடியுமா? முன்னேற்றம் என்று வந்தாலே அங்க என்னதான் வரும்? பல தவறுகள் செஞ்சுதான் தெரிந்து மேல என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும்.
அப்போ என்னது, இது மாதிரி தந்திரமான வார்த்தைகள் முறிதுகளை என்ன செய்யறது, நிலம் பாவி. ஆனால் பெரிய சேகுமார்கள் அவுலியாக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி உன்னை சொல்பவன் அவனை விட்டு நீ தூரமாக ஓடி போயிருந்தார். யார் உன்னை அல்லாவோடு நெருக்கமாக்குகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து அமல்களோடு நெருக்கமாக்குபவன் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டான். அதை செய்ய, இதை செய்ய, அதை செய்யணும், இப்படி பண்ணணும், அவனை விட்டு நீ தூரமாக போயிருந்தார். அல்லா, இன்றைக்கு நாம பெரும்பெரும் ஷேகுமார்களாக கௌஸ் நாயகம், ஹாஜா நாயகம், அபுல் ஹசன் ஷாஜலி நாயகம், இது போன்ற பெரும்பெரும் ஷேகுமார்கள் எல்லாம் இந்த போலி ஷேகுமார்களை எச்சரித்திருக்கிறாங்க. உண்மையான ஷேகுமார்கள் யார் என்ற விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் போலிகள் தான் நிறைய இருக்குது, உண்மை குறைவாக இருக்குது. அந்த போலிகள் எல்லாம் சேர்ந்து உண்மையை ஒழிக்க பார்க்கிறார், உண்மையை அடக்க பார்க்கிறார், உண்மையை மறைக்க பார்க்கிறார். உண்மை போலிட்ட வம்புக்கு போகாது. உண்மை போலிட்ட வம்புக்கு போகுமா? தேவையே இல்லை. ஆனா போலி என்ன செய்யும்? உண்மையில. ஏன்னா அப்பதான் இது தன்னை நிலைநிறுத்திக்க முடியும். நல்லவன் கெட்டவன்ட்ட சண்டைக்கு போவானா? கெட்டவன் நல்லவன்ட்ட சண்டைக்கு போவானா? நல்லவன் சண்டை வேணாண்டு போவான். நான் கெட்டவன் சண்டையை போட்டு நான் தான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக என்ன செய்வான்? சண்டைக்கு வருவான். அப்படி போலிகள் என்ன செய்யாது, அவர்களுக்கு சுயமாக சொந்தமாக அவர்கள்ட்ட எந்த சரக்கும் இல்லை. அவர்கள் தங்களை நிரூபிக்கணும்னா உண்மையோட மோதி இதெல்லாம் சரியில்லை, இவங்கெல்லாம் வழிகட்டவங்க, நாங்க தான் நேர்வழி பெற்றவங்க, அவங்கள சண்டை போட்டு உண்மை எப்பவுமே என்ன செய்யாது, திரும்ப மல்லக்கட்டி நிரூபிக்கணும்னு தேவையில்லை. நான் தான் ஒரிஜினல், உண்மை என்ன செய்யாது, நிரூபிக்காது. நான் தான் ஒரிஜினல், எனக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும், ஊருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தெரியாதவனுக்கு நான் போய் நிரூபிக்கணுன்ற அவசியம் கிடையாது. யார் ஆர்வமாக இருக்கிறார்களோ, யார் உண்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவங்க என்ன தெரிஞ்சது என்ன வர போறாங்க. ஆனா பொய் அப்படி இல்லை, எல்லோரையும் நம்ம பக்கம் இருக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் நான் உண்மைன்னு காட்டணும். அப்போ உண்மையான ஆட்களை எதிர்க்கணும். அல்லாவை பார்ப்பதுதான் தீன். பார்க்கறது தான் தீன். தொழுகையில் அல்லாவை பார்க்கணும், நோம்புல அல்லாவை பார்க்கணும். அல்லாவை பார்க்கறதுக்கு தான் தொழுகையே, அல்லாவை பார்க்கறதுக்கு தான் நோம்பே, அல்லாவை பார்ப்பதற்கு தான் சக்காத்தே. நான் தொழுகலை, என்னோட அவன் இருக்கிறான். அப்படி அல்லாஹ் ரசூலையும் பார்ப்பதற்கு இந்த மேராஜ் மூமினுடைய மேராஜ் தொழுகை. தான் சுத்தமாக அழிந்து அல்லாஹ் தான் இருக்கிறான் என்ற உணர்வை உள்ளத்தில் உறுதிப்படுத்துவதற்கு தான் தொழுகை, அதுக்கு தான் நோன்பு. என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவனுக்கு பசி இல்லை, அவனுக்கு தாகம் இல்லை, அவனுக்கு மனைவி மக்கள் இல்லை, எதுவும் இல்லை. இப்பொழுது நான் இல்லை, அவன் தான் இருந்து கொண்டிருக்கிறான். எனக்கு பசி இருக்குது, எனக்கு தாகம் இருக்குது. இப்ப நான் பசியையும் தாகத்தையும் உணவையும் தண்ணீரையும் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறேன். நான் விடலை, அவன் விட்டு கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரம் அவனை உணர்ந்து பார்க்கறதுக்கு தான் நோன்பு. ஜக்காத்து தான தர்மம் கொடுக்கிறோம். நான் என்னுடைய செல்வத்தை கொடுக்கிறேன், இல்லை, இது என்னுடைய செல்வம் இல்லை, இது என்னுடைய காசு பணம் இல்லை, இது அவனுடைய காசு பணம். நான் கொடுக்கவில்லை, அவன் தான் கொடுக்கிறான். அப்படி அவனை உணர்வதற்கு தான் ஜக்காத்து, தான தர்மங்கள், சதக்காக்கள் எல்லாம். நான் கொடுக்குறேன், நான் பெரிய கோடீஸ்வரன், என்கிட்ட லட்ச லட்சமா இருக்குது, நான் பிச்சைக்காரன், என்கிட்ட 10 பைசா இல்லை, நான் அன்றும் பிச்சைக்காரன், இன்றும் பிச்சைக்காரன், என்றும் பிச்சைக்காரன், என்னிடத்துல எதுவும் இல்லை, நானே இல்லை. அவன்தான் இருக்கிறான், அவன்தான் கொடுக்கிறான், அவனுடையதை கொடுக்கிறான், அவனுடைய அடிமைக்கு கொடுக்கிறான். சும்மா வெறும் சடங்கு இல்லை, வருஷம் வருஷம் சக்காத்து கொடுக்கணும், அப்படி கணக்கு போடுங்க, 40ல் 1 கணக்கு போட்டோம், எடுத்து கொடுத்தோம், அப்படி பெருமை, அப்படி பார்த்து நான் சக்காத்து கொடுத்துட்டேன், அப்படி தான் பெருமை. அப்படி எவங்க கொடுக்குறாங்க சக்காத்து? நான் தாங்க கொடுக்குறேன் கரெக்டாக, வருஷம் வருஷம் சக்காத்து கொடுத்துருவாங்க. ஹஜ்ஜு எல்லாத்தையும் எடுத்து போகிறேன், பிரதேசிய பொருள் தான் ஹஜ். போட்டு இருக்கிற சாதாரண ஆடைகளை கூட கலட்டிட்டு கஃன் துணியை போட்டுட்டு போகிறது. நான் ஒன்றும் இல்லை, அவன்தான் அவன்தான் அவன்தான், அப்படி 7 சுத்துறது.
சபா மறுவாறு 7 தடவை ஓடிட்டு வர்றது, அப்படி தன்னை அழித்து இறைவனுடைய பைத்தியமாக ஆகிறது. ஏன் சுத்துறோம்? எல்லா பைத்தியம் அல்லாஹ் சுத்துறோம், எல்லா பைத்தியம் அல்லாவுக்காக ஓடுறோம். சும்மா ஓடல, காரணம் இல்லாம ஓடல. நான் அல்லாஹ்வின் பைத்தியம், நான் அல்லாஹ்வின் பைத்தியம். அதான் லப்பை அல்லாஹும்ம லப்பை. அல்லாஹ் அல்லாஹ்வை தரிசிக்காதவர்களுக்கு, அல்லாஹ்வை பார்க்காதவர்களுக்கு தொழுகையோடு என்ன சம்பந்தம்? நோம்போடு என்ன சம்பந்தம்? ஜகாத்தோடு என்ன சம்பந்தம்? ஹஜ்ஜோடு என்ன சம்பந்தம்? குர்ஆனோடு என்ன சம்பந்தம்? எதனோடும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ்வோடு சம்பந்தம் இல்லை. தீனில் எந்த அமலோடும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. எந்த இபாதத்தோடும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. முதல்ல அல்லாஹ்வோடு சம்பந்தத்தை ஏற்படுத்துங்க, அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்துங்க, அல்லாஹ்வை பார்க்கக்கூடியவர்களாகுங்க. அதுக்கு பிறகு தொழுகலாம், அதுக்கு பிறகு நோன்பு வைக்கலாம், அதுக்கு பிறகு எல்லா இபாதத்துகளும் செய்யலாம். அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவானாக. இந்த சமுதாயத்துக்கு நேர்வழியை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை தருவானாக. நேர்வழி எங்கு இருக்கிறதோ அதை நோக்கி இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா திருப்புவானாக. இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய ஹாதிமீன்களாக, சேவையாளர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய பாதையில் தடையாக இருக்கக்கூடிய இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் தஆலா அவர்களை திருத்துவானாக. அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பானாக. மக்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு திருப்புவதிலிருந்து அவர்களை அல்லாஹ் தடுப்பானாக. அவர்களிடமிருந்து அல்லாஹ் மக்களை பாதுகாப்பானாக. முழு மனித சமுதாயமும் இறைவனை அறிந்து, இறைவனை புரிந்து, இறைவனை அடைந்து, இறைவனை எங்கும் எதிலும் தரிசிக்கக்கூடிய கல்வு கண், இதயத்தின் கண்கள் திறந்த இறை ஞானிகளாக, இறை நேசர்களாக, இறை பைத்தியங்களாக முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. நம்முடைய நோக்கங்களை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. அவனுடைய லுஹூரை அல்லாஹ் விரைவுபடுத்துவானாக. அதில் தடையாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் அல்லாஹ் தஆலா தகர்த்து எறிவானாக. அதில் மிக வேகமாக முன்னேறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை முன்னேற்றுவானாக. நமக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அல்லாஹ் தஆலா மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. ஒவ்வொரு நொடியும் அந்த இன்பத்திலும் உற்சாகத்திலும் உத்வேகத்திலும் இருந்து அல்லாஹ்வுடைய முன்னேற்றத்தை, உயர்வை, உச்சகட்டத்தை உணர்வதற்கு, அடைவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.